12ஆம் ஆண்டில் பாலாவின் படைப்பு அவன் இவன் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் பாலாவின் அற்புத உருவாக்கத்தில் எரியும் பனிக்காடு எனும் நாவலை அடிப்படையாய்க் கொண்டு அனைத்து கலைஞர்களின் உணர்ச்சி பூர்வ பங்களிப்பில் உருவான பரதேசி இதே நாளில் 2013 வெளியானது. ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பெரிதும் கவர்ந்து 9 பிலிம்பேர் விருதுகளை வென்ற பெரும் படைப்பாய் தமிழில் மலர்ந்து சிறந்த ஆடை அலங்காரத்திற்கென தேசிய விருதை பூர்ணிமா ராமசாமி அவர்கள் வென்று அனைவரின் மனதையும் ஈர்த்து இன்று 12ஆம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள். ராஜேந்திர சக்கரவர்த்தி இயக்கத்தில் அற்புத நடிகர்கள் சமுத்திரகனி, யோகி பாபுவின் அபார நடிப்பில் த்ரில்லர் திரைப்படமாய் உருவான யாவரும் வல்லவரே, பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் மகேந்திரன், GM சுந்தர் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாய் மலர்ந்த ஆமிகோ கேரேஜ் என இரு திரைப்படங்களுமே இதே நாளில் கடந்த ஆண்டு உருவானது. பெரும் எதிர்பார்ப்புகளை நம்முள் விதைத்து அனைவரையும் கவர்ந்த படைப்பாய் மலர்ந்த இந்நாளை அன்பு நேயர்கள் உங்களோடு பகிர்ந்து வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. 34ஆம் ஆண்டில் இயக்குனர் இமயத்தின் படைப்பு. மூகாம்பிகை ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் செல்வராஜின் கதைகள் பாரதி ராஜா இயக்கத்தில் கிராமத்து காவியமாய் நெப்போலியனை முன்னணி நடிகராகவும் சுகன்யாவிற்கு அறிமுக நாயகி எனும் சிறப்போடு உருவான புதுநெல்லு புதுநாத்து இதே நாளில் 91 வெளியானது. மறக்க முடியா இசைஞானியின் பாடல்களும் கண்ணன் அவர்களின் ஒளிப்பதிவும் இன்னும் நம்மோடு காதல் பேசும். சிறந்த அறிமுக கதாநாயகிக்கான விருதை சுகன்யா வென்று நம் மனங்களை ஈர்த்த புதுநெல்லு புதுநாத்து இன்று 34ஆம் ஆண்டு. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.